மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியும் நாள் வரை அவனுக்குள் எதிரியான ஒருவனுடைய செயல்பாடுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டம் பாவங்கள் அதிகரித்து மன்னிப்பு கேட்கும் இடத்திற்கு வந்து நிற்கும் பொழுது அல்லாஹுவை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கரமும் அரவணைப்பும் அவரை நோக்கி என்றும் இருக்கும். ஒரு மனிதன் பாவம் அறிந்தோ அறியாமலோ அவனிடத்தில் அது நிகழும் பொழுது அவன் சமூகத்தில் கேவலப்படுத்தப்படுகிறான், குடும்பத்தால் ஒதுக்கப்படுகிறான், நண்பர்களால் வெறுக்கப்படுகிறான், தனக்கு வேண்டியவர்களால் அவன் கஷ்டப்படுத்தப்படுகிறான். நம் சமூகத்தில் இன்று மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தன்னால் ஒரு பாவம் நடந்தால் அந்த பாவத்தை அவன் சரி காணுகிறான். அதே சமயத்தில் பிறரிடத்தில் அந்த பாவத்தை கண்டால், அவன் செய்ததாக தெரிந்தால் இவன் அரசனாகி விடுகிறான், ஒரு அதிகாரியாகி விடுகிறான். என்னமோ இவன் பாவமே செய்யாதவனை போல், இவனிடத்தில் பாவமே நிகழாது பாவம் செய்யாத ஒருவனை போல் அவனுக்கு இவன் தீர்வளிக்கிறான். இப்படி ஒரு மனோநிலை உள்ளத்தை அறிந்த ரப்புக்கு தெரியும். நம் அத்துணை பேர்களுடைய அலங்கோலமும் அவல நிலையும். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன். மனிதர்கள் அத்தனை பேர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் வகைரு ஹத்தாயின், பாவம் செய்தவர்களில் சிறந்தவர் ஒருவர் உண்டு. அவர்தான் அத்தவ்வாபூன், பிழை பொறுக்க தேடியவர், தௌபா செய்யக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், மனிதனிடத்தில் பாவங்கள் தவறுகள் நிகழும் காரணம் இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் என்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரியான, அல்லாஹ் ரசூலுக்கும் மலாய்க்காமார்களுக்கும் எதிரியான அந்த இப்லீஸ் எனக்கூடியவன், அந்த ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாணயங்கள் எங்குவெல்லாம் இருக்கிறதோ, இரத்தம் ஓடுகிற நாணயங்கள் எங்குவெல்லாம் இருக்கிறதோ அங்குவெல்லாம் இவனுடைய சேட்டைகள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனை அவன் தன் பிடிக்குள் இறுக்கி வைத்து கொண்டிருக்கிறான். இப்லீஸினுடைய ஷைத்தானுடைய தூண்டுதல் அவனுக்கு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இப்லீஸ் எனும் அல்லாஹ்வுடைய விரோதி ஷைத்தான் சொல்லுகிறான், யா அல்லாஹ், உன்னுடைய ஆதம், மனித குலத்தில் முதல் மனிதர் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு சுஜூத் செய்ய மறுத்ததனால் நீ உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு நீ என்னை தூரமாக்கி விட்டாய்தானே. அந்த ஆதமுடைய பிச்சலங்களை, மனிதர்களை நான் எப்படி வழிகெடுப்பேன் என்பதை மட்டும் நிற்பார். வலா தஜித் அக்தருஹும், அவர்கள் அதிகமானவர்களை யா அல்லாஹ் நீ ஷாக்கிரீன், நன்றி உடையவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நான் ஒவ்வொருவர்களையும் வழி கெடுப்பேன் என்று இப்லீஸ் சொன்ன வரிசையில் இப்லீஸே சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸாக உன்னை வணங்கி உன்னில் ஐக்கியமான நல்லவர்களை தவிர மற்றவர்களை நான் வழி கெடுத்தே தீருவேன் என்று சவால் விட்டுட்டு வந்த இப்லீஸ் நம்மை எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கிறான். இதை சொல்லிக் கொடுத்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவனுடைய சேட்டையிலிருந்து அவன் உங்களை தவறின் பக்கம் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனிடத்தில் இது பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகளை சொல்லித் தருகிறார். எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவன் பாவத்தில் மூழ்கி விடுகிறான். இப்படி பாவத்தில் மூழ்கிய ஒருவனுக்கு உதவிகரமாக அல்லாஹுடைய பேரருள் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன்,
என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. இவர் ஒருவர் தீங்கிழைத்துவிட்டு தனக்குத்தானே அநீதமிழைத்து கொண்டு பின்பு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடி பாவ மன்னிப்பை கேட்பாரோ அல்லாஹ்வை அந்த மனிதன் அதிகம் மன்னிப்பவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தவறுகள் பாவங்கள் ஒரு மனிதத்தில் நிகழும் பொழுது அதற்குண்டான மாற்று வழி மன்னிக்கும் ஒரு இடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதனால் அவனிடத்தில் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நன்மையால் அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு மனிதர் ஒரு கட்டம் ஒரு மனிதன் பாவம் செய்து 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 பாவத்தால் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வை நாட்ட பிரகாரம் அவன் தன்னை சரி செய்து கொண்டு செய்த பாவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து கொண்டு யா அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று அல்லாஹுக்கு அதிகம் நெருக்க முடியவனாக அவன் மாறி விடுவான். மாறின தருணங்களும் இருக்கிறது. வரலாற்றோட செய்தி ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹு தாலா செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வஹி அனுப்பி கூறுகிறான், இந்த ஊரில் இந்த இடத்தில் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அடியான் அவர் இறந்து வீசப்பட்டு எரியப்பட்டிருக்கிறார். அவரை நீங்கள் எடுத்து அவரை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவர் எனக்கு மிகவும் பிடித்த இறை நேசர்கள் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லி செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த ஊருக்கு சென்று பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதை போன்று அந்த மனிதன் கிடக்கிறார். அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இந்த மனிதனை இப்படி எரிந்து வைத்திருக்கிறீர்கள்? ஏன் குப்பையில் தூக்கி எரிந்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமே படும் மோசமான ஒரு மனிதர், பாவத்தில் மூழ்கி இருந்தவர், அவரிடத்தில் நிறைய பாவங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அவர் அப்படியாப்பட்டவர் இப்படியாப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கரமேந்துகிறார்கள். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த மக்கள் இந்த மனிதரை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறார்களே, இது உண்மைதானா? அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். என்றாலும் அந்த மனிதன் மரணிக்கிற நேரத்தில் என்னிடத்தில் 3 விஷயங்களை அந்த மனிதர் சொன்னார், கேட்டார். அதனாலே நான் அவரை மன்னித்து என் நேசர்கள் ஒருவனாக நான் ஆக்கிவிட்டேன். அவர் கேட்ட 3 விஷயம் என்ன? யா அல்லாஹ், நான் ஒரு பாவிதான், என்னிடத்தில் பாவங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. என்னுடைய மன ஆசையினாலும் என்னுடைய கெட்ட நண்பர்களினாலும் இப்லீசுடைய தூண்டுதலினாலும் நான் பாவம் செய்து விட்டேன். ரப்பே ரஹ்மானே, உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. பாவத்தின் மீது இருக்கிற ஒரு விருப்பமும் கெட்ட நண்பனுடைய தூண்டுதல் மூலமாக நான் தவறு செய்து விட்டேன். அல்லாஹ், நீ என்னை மன்னிப்பாயாக. முதல் விஷயம். இரண்டாவது, அந்த மனிதர் சொன்ன விஷயம், யா அல்லாஹ், நான் எத்தகைய பாவியாக இருந்தாலும் உனக்கு தெரியும் ரப்பே ரஹ்மானே, நான் நல்லவர்களை நேசிக்கின்றேன், சாலிஹீங்கள் உன்னுடைய நல்லடியார்களை அன்பு வைத்திருக்கிறேன், மஹப்பத் வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், அந்த ஒன்றுக்காக வேண்டியாவது நீ என்னை மன்னிப்பாயாக. மூன்றாவது சொல்லுகிறார், யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு சாலிஹான உனக்கு விருப்பமான நல்ல அடியாரோ அல்லது உன்னு ரஹ்மத்தை விட்டும் தூரமான ஒரு பாவியோ உதவி தேடி வந்தால் உன்னுடைய விருப்பத்துக்குரிய நல்ல அடியாருடைய தேவையை தான் நான் முதலில் செய்து கொடுப்பேன். ஏனென்றால் நீ அவர்களை விரும்புவதனால் அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், எந்த ஒன்றுக்காக என்னை மன்னிப்பாயாக. இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் 4வது விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் சொன்ன விஷயம், அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் செய்த தவறுகளை நீ மன்னித்து எனக்கு பிழை பொறுப்பு பாவ மன்னிப்பு கொடுத்து என்னை மன்னித்து சொர்க்கத்துக்கும் உன்னுடைய ரஹ்மத்துக்கும் உரியதாக நீ என்னை ஆக்கினால் உன்னுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் சந்தோஷம் அடைவார்கள். நீ என்னை தண்டித்தால், என்னை நரகத்தில் எரிந்துவிட்டால் உன்னுடைய எதிரியான இப்லீஸ் சந்தோஷம் அடைவான். ரப்பே, உன் நல்லடியார்களுடைய நபிமார்களுடைய சந்தோஷம் உனக்கு முக்கியமா? உன்னுடைய எதிரியான இப்லீஸுடைய சந்தோஷம் முக்கியமா?
அல்லாஹ் நீயே மிக அறிந்தவன், நீ என்னை மன்னிப்பாயாக என்று அந்த மனிதர் பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் மூசாவே, அதனாலேயே நான் அவரை மன்னித்து இவரை என்னுடைய இறை நேசராக, என்னுடைய அவுலியாவாக நான் ஆக்கி கொண்டேன். எனவே உங்களுக்கு நான் பணித்ததை அவர் காரியத்தை நீங்கள் செய்வீராக என்று அல்லாஹ் பணிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த சமூகம் ஒரு மனிதன் பாவம் செய்து ஒதுக்கினாலும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவனை ஒதுக்க மாட்டான். அவன் பாவத்தில் மூழ்கி எத்தனை ஆண்டு காலம் கிடந்தாலும் அவன் கொஞ்சம் உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் வந்தால் அல்லாஹுடைய உதவியும் அரவணைப்பும் அன்பும் அவன் மீது இருக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத்திற்கும் அல்லாஹுடைய அருளுக்கும் உரித்தான மனிதனாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்குவானாக.